நண்பா வேர் இஸ் ரிஷிபீடியா. அவங்க ரிஷிபீடியா ப்ரோ இருக்காங்களா இல்லையா, அவங்க சேனல்ல வீடியோ வருமா வராதா, இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இதான் அவங்களோட கடைசி வீடியோ. இந்த மாதிரி நான் பேசும் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல, எந்த ஒரு தனிநபரையும் குறிப்பிட்டு சொல்வது அல்ல. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து பல கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ரிஷி கேங் அவங்களோட ஃபேன்ஸ் மத்தியில வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. டே பை டே வந்து பாத்தீங்கன்னா வந்து கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து அவங்க வீடியோஸோட கமெண்ட்ஸ் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் நம்ம வந்து இந்த வீடியோல பேச போறோம். யார் ரிஷிபீடியா? ரிஷிபீடியா ப்ரோங்கிறது யார், அவங்களோட ஃபுல் நேம் என்ன, அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன இருக்காங்க, எதுக்கு அவங்க பத்தி பாத்தீங்கன்னா வந்து நீங்க பேசுறீங்க சொல்லி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்கும்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா வந்து ஹூ இஸ் ரிஷிபீடியா? ரிஷிபீடியாங்கிறது யாருன்னு சொல்லி வெல்கம் டு சொல்ல மாட்டேங்கிற அட்ரஸ் சொல்ல மாட்டேங்கிற எப்படி தெரியும் எனக்கு திகிலானா டெல்லியில ஒரே கேக்குறீங்க. ரிஷிபீடியாங்கிறது பாத்தீங்கன்னா வந்து நம்மள மாதிரி சாதாரணமான ஒரு பர்சன். அவங்க பாத்தீங்கன்னா வந்து வெள்ளூர்ல இருந்து பிலாங் பண்றாங்க. அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து பல மூவிஸ்க்காக பாத்தீங்கன்னா வந்து பல இடத்துல சான்ஸ் தேடி போய் பாத்தீங்கன்னா வந்து ரிஜெக்ட் பாத்தீங்கன்னா வந்து பல இடத்துல பாத்தீங்கன்னா வந்து அடி மேல அடி வாங்கி பாத்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன வந்து ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா வந்து ஸ்விக்கில வந்து டெலிவரி பாயா வேலை செஞ்சு பாத்தீங்கன்னா வந்து தன்னோட ஹார்ட் ஒர்க்னால தன்னோட டெடிகேஷனால பாத்தீங்கன்னா வந்து ஒரு லெவலுக்கு வந்து யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்றாரு. அந்த வீடியோக்கு வந்த ரெஸ்பான்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கு ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் யூடியூபே கண்டினியூ பண்ணலாம் சொல்லி அந்த மிஸ்டீரியஸ் ஃபேக்ட்ங்கிற ஒரு கண்டென்ட் பாத்தீங்கன்னா வந்து அவங்க போடுறாரு. அவங்க கண்டென்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து எல்லா இன்ஃபர்மேட்டிவ் மாதிரியே இருக்காது. அவங்க கண்டென்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா வந்து எமோஷனல் கனெக்ட் ஆகும். அப்படியே வந்து அந்த ஃபீல் பண்ணி அவங்க ஹார்ட்ல அதிகமா பயப்படுறவங்க தனியா இருக்கவங்க வீடியோ இதோட முடிச்சுக்கோங்க சொல்லுவாங்க. ஜஸ்ட் எடுத்தோமா பேசணுமாங்கிறது இல்லாம அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ட்ரெண்டிங் பேஜ்ல கூட அவங்க வீடியோஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து என்ன ஆயிடுச்சுன்னே தெரியல. ஒரு வருஷமா அவங்க சேனல்ல ஒரு அப்டேட் கூட கிடையாது, ஒரு இன்ஸ்டாகிராம்ல அப்டேட் கிடையாது. இவங்க பத்தி வேற யாருமே ரொம்ப ஃபீல் பண்ணாது. இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு யாருமே பேசுறதே இல்லை. என்னதான் ஆயிடுச்சு நம்ம ரிஷிபீடியா ப்ரோக்கு சொல்லி தான் என்னோட கேள்வியா இருக்கு. அண்ட் தெரிஞ்சிச்சா அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா வந்து இவங்களோட கண்டென்ட்லாம் வந்து தரமா இருக்கும். பட் வந்து இவங்க பத்தி பாத்தீங்கன்னா வந்து மற்ற யூடியூபர்ஸ்லாம் ஏன் பேசல, அவங்க கிட்ட இந்த ஒரு விஷயம் வந்து ரீச் ஆகலையா, அவங்களுக்கு தெரியலையா சொல்லி எனக்கு வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பிகாஸ் பாத்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல பிளாக் ஷீப்ல அவார்டு வாங்கியிருக்காரு அவரு. வேற மாதிரி அண்ட் அப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், இந்த கேட்டகரியில வந்து நாமினேட் ஆன ரிஷிபீடியா. ஸோ ரிஷிபீடியா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ட்ரெண்டிங் பேஜ்ல வந்திருக்காரு. பாத்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன யூடியூபர்ஸ் மட்டும் தான் அவங்க பத்தி பேசுறாங்க. ஏன் வந்து பெரிய பெரிய சேனல்ஸ்ல அவங்க பத்தி பேசலங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பிகாஸ் பாத்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து இன்ஃபர்மேட்டிவ் பண்ணுவாரு. இப்போ அவங்களுக்கு நார்மலான சப்ஸ்கிரைபர்லாம் இல்லை, 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அவங்க சேனல்ல மட்டும். 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர் உள்ள ஒரு யூடியூபர் ஒரு வருஷமா காணாம போயிட்டாருன்னு சொல்லி வேற யாருமே பேசலையேங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பட் அவங்க ஃபேன்ஸ் மத்தியில பாத்தீங்கன்னா வந்து ஒரு யூடியூபர், சின்ன யூடியூபர், அவங்க நேர்ல பாக்குறதுக்கு அவங்க ஆல்ரெடி இருந்த அந்த ஒரு அபார்ட்மெண்ட்க்கு போய் பாக்குறாரு. அங்க வந்து வாட்ச்மேன் கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தம்பி அவங்க வந்து வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்கப்பா, இப்ப இல்லப்பா சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து எப்படியோ பண்ணி பாத்தீங்கன்னா வந்து அவங்க ரிஷிபீடியா ப்ரோ கிட்ட மீட் பண்ணிடுறாங்க. பட் அந்த மீட் பண்ண நேரத்துல அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ப்ரோ வீடியோஸ் எப்போதான் ப்ரோ வரும், நம்ம ரிஷி கேங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி வந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ரிஷி உயிரோட தான் இருக்காரு பேசுறாங்க, இன்னொருத்தர் இந்த மாதிரி பேசுறாங்க. அந்த மாதிரி பேசி அவர் உயிரோட இருக்காரா இல்லையா, சேனல்ல இந்த மாதிரி வீடியோஸ் போடுவாரா போட மாட்டாரா இருக்காங்க. ப்ரோ நீங்க ரிஷிபீடியாவை நம்ம மிஸ் பண்றோம், அந்த கேங்கை வந்து நம்ம மிஸ் பண்றோம் சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க இந்த சில இஷ்யூஸ்னால மேபி வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க பர்சனல் இஷ்யூவா இருக்கலாம், ஃபினான்ஷியல் இஷ்யூவா இருக்கலாம், ஏன் ஹெல்த் இஷ்யூ கூட இருக்கலாம். அது பத்தி நமக்கு வந்து கிளியரா பாத்தீங்கன்னா வந்து நம்ம ரிஷிபீடியா ப்ரோ வந்து பேசுவாருங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்கு. அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா வந்து இது கேட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அவங்க சில கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அந்த ஒரு யூடியூபர் பர்டிகுலர் யூடியூபர் போயிருக்க மீட் பண்ணதுனால பேசி அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு அவங்க வீடியோ போடுறேன்னு சொல்லி ஒரு வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு வீடியோ கூட அப்டேட் வரல. ரிஷிபீடியா ப்ரோ பத்தி வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணோம். பிகாஸ் பாத்தீங்கன்னா வந்து அவங்க ஒவ்வொரு வீடியோலயும் அவார்டு ஃபங்க்ஷன்ல சொல்ற ஒரு விஷயம் ரெண்டே பேர் தான். ஒண்ணுன்னா இன்னொன்று பாத்தீங்கன்னா வந்து ரிஷி கேங் சொல்லி அவங்க சோலோ கிரியேட்டரா இருந்து பாத்தீங்கன்னா வந்து தன்னோட ஹார்ட் ஒர்க்னால டெடிகேஷனால இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்தாங்க. பட் நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்க பத்தியோ வந்து குறையே சொல்ல மாட்டேன். அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா வந்து சின்ன ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, நம்ம மதன் கோரி ப்ரோ, ஏ2டி ப்ரோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க பத்தி ரிசர்ச் பண்ணி பேசினாங்க. நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த இன்ஃபர்மேஷன் தெரியும், அவர் இருக்காரா இல்லையாங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்து கொஞ்சமாச்சு கிளியர் ஆகும் ப்ரோ. ப்ளீஸ் மை கைண்ட்லி ரிக்வஸ்ட், நீங்கெல்லாம் இதை பத்தி பேசுங்க ப்ரோ. ஏன்னா வந்து பல பேருக்கு தெரியல, ஒரு வருஷமா ஒரு யூடியூபர் சோலோ கிரியேட்டர் அவங்க ஒவ்வொரு வீடியோ கூட வரல, ஒரு அப்டேட் கூட கிடையாது. அவங்க எங்க போனாங்க, என்ன ஆனாங்க, அதை பத்தி வந்து பல பேர் வந்து பல விதமா யோசிச்சுட்டு இருக்காங்க, பல விதமா கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது பத்தி வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களை மாதிரி பெரிய கிரியேட்டர்ஸ் வந்து இதை பத்தி பேசினாங்கன்னா நமக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷனா இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு சோலோ கிரியேட்டருக்கு இன்னொரு சோலோ கிரியேட்டர் தான் சப்போர்ட் பண்ண முடியும்.
ஸோ கீப் ராக்கிங் ரிஷிபீடியா ப்ரோ. உங்களோட கம்பேக்காக பல பேர் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக திருப்பி வருவீங்க. அதனால பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை வெயிட் பண்ணுறோம் ப்ரோ. கண்டிப்பாக வந்து அந்த ரிஷி கேங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்களோ அதை விட ஜாஸ்தியாக வந்து நானும் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லாம் அவங்க வீடியோஸ்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். அவங்க வாங்கின அவார்ட்ஸ், பிளாக் ஷீப் அவார்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர் ஆயினேன். அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. அவங்களோட எல்லா ஸ்ட்ரகிளுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் வந்து காத்துக்கிட்டே இருக்கு ப்ரோ. கீப் ராக்கிங் ப்ரோ. தங்களால் கலந்துக்க முடியலையேன்ற ஒரு ஏமாற்றமும் ஒரு வருத்தமும் ஒரு நண்பர்களாக ஒரு ரசிகர்களாக உங்களுக்கு எவ்வளவு இருக்கோ அதோட அதிகமாகவே எனக்கும் இருக்குங்க.